எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, அப்பா அப்பாவுக்கு வந்து ஒரு சின்னதா சர்ப்ரைஸ் பண்ண போறேன். சர்ப்ரைஸ்னா ஏதோ பொருள் வாங்கி அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க தினம் காலையில எந்திரிச்சா அப்பா காலையில எந்திரிச்சாங்கன்னா, கட்டுத்தர அதாவது கொட்டாயில மாடுலாம் கட்டுவோம் இல்லையா, அங்க போயிட்டு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆயிடும் அவங்களுக்கு வேலை செய்ய. சாணம் எல்லாத்தையும் கூட்டி அள்ளி வந்துட்டு அப்புறம் தான் பால் கறக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த 1 மணி நேரம் வேலைய நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மணி 5:30 ஆகுது. நான் எந்திரிச்சு போய் அதெல்லாம் கூட்டி அள்ளி வேலைய மிச்சம் பண்ண போறேன். வந்தா அவங்க பால் கறக்கிற மாதிரி. ஸோ, நாம போய் எல்லா வேலையும் செய்ய போறேன். அவங்க வந்து பார்த்துட்டு, இன்னைக்காவது காலை நேரத்தில வேலை செய்யாம இருக்கட்டும். சரி போலாமா? வாங்க கொட்டாய்க்கு போலாம். வெளிச்சமா இல்ல, இருட்டா தான் இருக்கு லைட்டா. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக காட்டுறேன். பாருங்க. அதெல்லாம் வேலை செஞ்சு வச்சுருவேன். பார்த்தீங்கன்னா, கொட்டாய்க்கு வெளியிலேயே 3 மாடையும் கட்டியிருக்கோம். அதாவது 2 மாடு, ஒரு சின்னக்குட்டி. ஸோ இந்த சாணத்தை எல்லாத்தையும் அள்ள போகிறோம். கொட்டாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நல்லா கூட்டி க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம ஆடு கட்டியிருக்கிற இடத்துல இந்த ஆட்டாம்படுக்கை எல்லாத்தையும் அள்ளி கூட்டி முடிக்க போகிறோம். காளமாடு கட்டியிருந்த இந்த இடத்தையும் கூட்டி அள்ள போகிறோம். அப்பாவே வந்துடுவாங்களாட்டுக்கு, அதுக்குள்ளே நீ என்னடா ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. வாங்க, அவங்க வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கூட்டி அள்ளிடணும். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் அள்ளுறேன்னு. அடுத்ததாக இந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா, கொட்டா மட்டும்தான் இருக்குது. இந்த கொட்டாயையும் கூட்டி க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்.
நல்லா பளபளன்னு விடிஞ்சு எப்போதும் போல் இருக்கிற மாதிரியே வந்துடுச்சு. இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நான் கூட்டி முடிச்சிட்டேன். நான் கூட்டி முடித்ததெல்லாம் காட்டுறேன். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் க்ளீன் பண்ணதும். காட்டுறேன் பாருங்கள். இது கூட்டி முடிச்சுட்டு பாத்திரத்தை அங்கே வச்சுட்டேன். கூட்டி முடிச்சுட்டு பாத்திரத்தை அங்கே வச்சுட்டேன். அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக இருக்கா. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கேன். இந்த இடம் மட்டும் வைக்கல் காய வைக்கிறதுக்காக இது. ஸோ இதை விட்டுட்டு காளை மாடு கட்டி இந்த இடம் இந்த ஏரியா அவ்வளோதான். நம்ம கொட்டாயை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்ம மாடுலாம் கட்டியிருக்கு. இந்த இடத்தையும் நல்லா நீட்டாக நிறைய காமிச்சேன். இப்போ பார்த்திங்க வெளிச்சத்தில் எப்படி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா எந்திரிக்கலை. அவர் எந்திரிச்சு வந்தாருன்னா எப்படின்னு தெரிஞ்சிடும், தெரியாமலாம் இருக்காது. கூட்டி வச்சிருக்கான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி தவிடு போட்டுரும். அந்த வேலையும் செய்வார். அதையும் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எப்போதும் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எந்திரிச்சோடனே ஒரு குடத்தோட தான் கொட்டாய்க்கு வருவார். ஸோ நான் மறந்து போயிட்டேன். இப்போ போய் தண்ணி கொண்டு வர போகிறேன். வாங்க பார்ப்போம். அப்பா செய்ய வேண்டிய 2 காலை வேலையும் செஞ்சாச்சு. சாணி அள்ளுறது, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொட்டியில் தவிடு போட்டு தண்ணி ஊற்றுறது. இது 2யும் நான் செஞ்சுட்டேன். பால் மட்டும் கறக்க வரல, இல்லாட்டி அதையும் கறந்துடலாம். அவருக்கு ஒரேடியாக எல்லா வேலையும் மிச்சமாகிடும். ஸோ வாங்க, இதுவே செஞ்சதே அவர் வந்து பரவாயில்ல, இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை, போனால் பால் மட்டும் கறக்கலாம் அப்படிங்கிறத தோண வைக்கும். சரி, இனிமேல் அப்பா எழுந்திரிச்சு அவர் எப்படி வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் வந்து சாணி அள்ளிக்கிட்டு இருக்கப்பே அம்மா வந்து பார்த்திங்கன்னா தெருலாம் சாணம் அள்ளி தெளித்து போட்டுட்டு கூட்டி கோலமும் போட்டாங்க. இன்னைய கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கோலமா. பிஸி அதிகமாக வேலை இருந்ததுன்னா அவங்களுக்கு கோலம் சின்னதாக ஆகிடும். அடுத்தது இந்த கோலம் போட்டிருக்காங்க. வாங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, எந்திரிக்கலை. சரி, எழுப்பிடாமல் நான் வந்துட்டேன். அவராக எப்போ எந்திரிக்கணுமோ எந்திரிச்சு போட்டுன்ட்டு நம்ம கை கால் கழுவிட்டு வந்துடலாமா. எந்திரிச்சோன்னே அறக்க பறக்க ஒன்றனால கை கால்லாம் நான் கழுவலை. இப்போ தான் கழுவ போகிறேன். அப்பா காலையிலேயே எந்திரிச்சு அறிகிறார். ரொம்ப சோடையாக போகிறாரு. காலையிலேயே பச்சை துண்டு தான் கையில் எடுக்கிறதா? பச்சை துண்டு தான் காலையிலேயே எடுத்தால் நைட்டு வரையும் பச்சை துண்டு தான். முடியெல்லாம் பறக்குதா? தூங்குறத கலைஞ்சிருச்ச முடிய வாக்கு எட்டு என்னது வாக்கு கலைஞ்சி போச்சுடா. சீவன வாக்கு கலைஞ்சிருச்சா? இந்த வீடியோ அப்படியே மார்னிங் ரொட்டீன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே காலையிலையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். அப்பா எந்திரிச்சு
மூஞ்சி கை கால் கழுவிட்டு உக்காந்துருக்காப்புல. குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு பாப்பா உக்காந்துருக்கு. நம்ம நித்திக்கு வந்து எப்போதும் போல் எழுந்திரிச்சானா ஆறு தூக்கத்திலே தான் முழிச்சிருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. நித்திக்கு முழிச்சிட்டு தான் படுத்துருக்கான். தூக்கம் கலையில தலைவனுக்கு. ஒரு அரை மணி நேரம் இப்படியே படுத்துட்டு தான் அப்புறம் எந்திரிக்கும். டீ வந்துருச்சுப்பா. என்ன பண்ண போற? தவிடு போடணும் அம்மாட்டுக்கும். தண்ணி தொட்டியில் போட்டு வச்சிருக்கேன். போச்சியா? சாணிலாம் காணும். என்னது? பாட்டுக்கிட்ட சாணியெல்லாம் காணும். சாணியெல்லாம் காணுமா? வெளியில் இருந்த சாணியெல்லாம் அள்ளிட்டேன். ஓ, கொட்டாயில் தான் இருக்கா? கொட்டாயில் மட்டும்தான் பாக்கி. வெளியில் இருந்த சாணியெல்லாம் அள்ளியாச்சு. அப்பா கொட்டாய்க்கு செல்கிறார். தவிடு போட்டு இருக்கு. தவிடு போட்டேன். ஓ, எல்லாத்தையும் கொட்டி அடிப்பிட்டியா? எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி செய். எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உனக்கு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். சரி. அவன் வந்துட்டான், அவனுக்கு அள்ளியே சாணி அள்ளுறதுக்கு. நித்திக்கு எப்போதுமே சரி, அப்பா கொட்டாய்க்கு வந்தால் அவனும் வந்துடும். அப்பா கேட்குறாரு இவனுக்கு சாணி அள்ளுறதுக்கு சாணி இல்லைன்னு. இவனு வேலை செய்வான்ல, இன்னைக்கு இவனு ஃப்ரீ. டீக்கே என்ன பண்ண போற? கொட்டாயில் வந்து உனக்கு என்ன வீட்டு பார்ப்போமா? இங்கே தான் இருக்குன்னா ஓகாது. இது என்னது? என்னது? கந்தாயா? கனாய். கண்ணு குட்டின்னு கண்டாச்சு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிட்டாரு. பால் கறக்க போகிறாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எப்போதுமே அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதனால் வாங்க நைட்டே ஊற வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேக வைக்கலாம். அந்த ப்ராசஸை நம்ம பண்ணலாம். நாம் ஊற வச்ச பாத்திரம் இது தான். எல்லாமே அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஊறி ரெடியாக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போய் வேக வைக்க வேண்டியதான். தென்னை மரத்துக்கு வந்து தென்னங்காய் பெருக்கலை அப்படின்ட்டு அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு கீழே நல்லா வெட்டி விட்டு நல்லா தண்ணி பாய்ச்சுற மாதிரி, தண்ணி நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஃப்ளாட்டாக இருந்தது இல்லையா, இப்போ அப்படியே குழி பறித்து தண்ணிலாம் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இடியாப்பம் ரெடியாகி போயிட்டுருக்கு. தட்டு ஊற்றிருக்காங்க, வெந்துட்டுருக்கு. நித்திக்க மழை அடிப்பா, நல்லா அடி. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் திருவிட்டு இருக்காங்க. என்னம்மா இடியாப்பம்மா இன்னைக்கு? இடியாப்பம் இந்த வயிறு புண்ணு இருக்குல்ல, அடிக்கடி அது சாப்பிடலாம். தேங்காய் திருவிட்டு இருக்கேன். சரி சரி. பால் கறந்தாச்சா? பாலுக்கு வந்துட்டேன். தம்பி என்ன தெரியல, இன்றைக்கி என்னன்னு தெரியல, கால் நேரத்தில் எழுந்து சாணிலாம் அள்ளிவிட்டான். இல்லைன்னா எனக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்.
அதை முடிச்சுட்டான் என் வேலையை, 1 மணி நேரத்து வேலையை. பாலை கொண்டு போட்டு வந்துறியா? போட்டு நீ போட்டு வா. நான் இந்த கொண்டக்கடலாம் வேக வச்சுட்டு இருக்கேன். சரி பண்ண, நான் போட்டு வந்தேன் அந்த மாதிரி கண்டோம். ஏன்னா மக்களே, எனக்கு இந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறது, முட்டை வேக வைக்கிறது இதெல்லாம் வேலை இருக்குது. இதுனா டக்குன்னு போய் போட்டு வர்றது தானே. அதனால் அப்பா கிளம்பி போய் போட போகிறாங்க. நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இல்லாட்டி நானே போய் போட்டு வரட்டா? சரி, கூட பாலை நானே போய் போட்டு வந்துடுறேன். அது வெந்துட்டு தான் இருக்கு, நான் போய் போட்டு வந்துடுறேன். லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் எதுக்குன்னா அந்த வாயு தொல்லைக்கு கட்டுப்படுத்தும் அப்படின்னு எங்கள் ஆயா சொன்னாங்க. அதனால் அதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, போய் பால் போட்டு வர போகிறோம் பண்ணைக்கு. யாரு என்ன பண்ணோம்? பால் போட்டு வரணுமா? நீ போய் போட்டு வா. நான் போகணுமா? யாரு போகணும்? மாமாவா? சரி, அது இப்போதான் வெந்துட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ளே போயிட்டு நானே பால் போட்டு வரலான்னு பாருங்க. போய் பால் போட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். போய் பால்லாம் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வெந்துட்டுருக்கு இல்லையா, இதில் வந்து ஒருத்தவங்க ஐடியா சொன்னாங்க, எலுமிச்சை பழத்து சாறை நல்லா புழிஞ்சு விடுங்க, அப்போ தான் சாப்பிட்றப்ப பாடிக்கு சீக்கிரம் அப்சர்வ் ஆகும்னு. அதனால் ஒரு பழத்தை நல்லா புழிஞ்சு விட போகிறேன். சில பேர் சொன்னீங்க நல்லா தாளித்து அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லைங்க, தாளித்தோம்னா அது காலையிலேயே ஆயில் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் தாளிக்க வேணாம். ஈவினிங் போலனா சாப்பிட்டா நல்லது. காலையில் சாப்பிட்றப்ப வேக வச்சு சாப்பிட்டாலே அது நல்லது தான் அப்படின்னு சொன்னதுனால இப்படி பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எலுமிச்சை பழத்து சாறை நல்லா புழிஞ்சு விட போகிறேன். வாங்க போய் புழிஞ்சு விடலாமா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சரி, இதை அப்படியே ஒரு இதில் மூடி வச்சுட்டு அடுத்ததாக வந்து முட்டையை வேக வைக்கலாம். வாங்க. புதுக்கட்டை, இந்த புதுக்கட்டை நல்லா வேலை செய்யுதாமா? நல்லா வேலை செய்யுது. முன்னாடி போட்டால் இறங்கல, இப்போ நீ வந்துருக்கிறதால இது இறங்குது என்னமோ. வேலை செய்ய மாட்டேதுங்கிறியா? புளிய வைக்கல, அதான் வருதாம்மா. பாரு பாரு, நல்லா அமுத்து. தப்பா என்னால புரிஞ்சு விட்டேன், நீ புரிஞ்சு பாரு. கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் வச்சு செத்ததுங்கிற, நீ புரிஞ்சு பாரு. வேணாம் விடு. அப்ப வேற கட்டை வாங்கிக்கலாம். இந்த கட்டை வேஸ்ட். இந்த கட்டை எல்லாம் இடியாப்பத்துக்கு புரிஞ்சோம், ஆசைக்கு தேவையில்ல. இடியாப்பமே சாப்பிடுங்கிற எண்ணம் வராது. இந்த கட்டை நல்லா இல்ல, புளியறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. சரி விடு, அந்த மாதிரி கட்டை ஒண்ணு புதுசா வாங்கிக்கலாம். புளிய வைக்கிறாங்க அடியில மட்டும். சரி சரி மக்களே, அந்த கட்டை அம்மாவுக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். அது வந்து புளியறதுக்கு கை ரொம்ப டைட்டாக இருக்குது. டைட்டானாலும் ரொம்ப இறங்க மாட்டுது. எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் தப்பாக வாங்கி கொடுத்துட்டேன்னு ஃபீல் ஆகுது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடியாப்பா கட்டை அம்மாவுக்கு வாங்கி கொடுப்போம். போயிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 முட்டையை எடுத்துப்போம். உடஞ்சிருச்சுங்க முட்டை. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கிளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா எடுக்கணும்னு எடுத்தேன், உடஞ்சிட்டு. எப்பா எப்பா காய முட்டை எடுக்கலான்னு வேவிக்கலான்னு எடுத்தேன். ஒரு முட்டை தடுமாறி கையில் பார்த்து எடுக்கிறது இல்லை, அது சாக்கு போட்டு முன்னாடி நல்லா துணி போட்டு தொடச்சி தடுக்கிறேன். தடுமாப்பாங்க, வந்து தொடச்சிடுறேன். சரி, மனசே இல்லைங்க, ஒரு முட்டையை காலி பண்ணிட்டோமேனு. இப்போ 4 முட்டை எடுத்துருக்கேன். இதை போயிட்டு வேக வச்சுட்டு அப்புறமா போய் அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம்.
ஒரு முட்டையை உடச்சி விட்டோமா, ஃப்ரிட்ஜ் வெளியே வா. பிரிட்ஜிலேருந்து கீழே முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சாச்சு. முட்டை ரெடி, கொண்டக்கடலை எல்லாம் ரெடி. அப்படியே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்க வேண்டியதான். இந்தாம்மா, நீங்க எடுத்துக்கலாம், உங்க அப்பா நீ எடுத்துக்கல. அவங்களுக்கு கொடுக்குறேன், நீ சாப்பிடு. சரி, சாப்பிட்றேன் நான். நித்திக்கு முட்டை வேணுமா? பா முட்டை சாப்பிடுப்பா. கீழே பார்த்துக்கோ. தலைவர் வணக்கம். ஆ வழி யாரும் இல்லை அவனுக்கு முட்டை. அவன் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏதாவது டேஸ்ட் மாறுதா? மால் நல்லா இருக்கு. எலுமிச்சப்பழம் சாறு புளிஞ்சு விட்டேன், அதான் கேட்குறேன். ஆ இங்கே வை, மஞ்சள் சாப்பிட மாட்டான். வச்சுடா, இங்கே போடு. இதில் போட்டு அவனுக்கு எடுத்து கொடுப்பேன். ஒரு பயிரை எடுத்து கொடுக்குறேன் மாமா. அவ்வளோதான். விடு. ஓ சரி. ஆட்டாமா. இந்தா இந்தா. எலுமிச்சப்பழம் புளிஞ்சு விட்டேன், அதான் கேட்குறேன். அந்த சாறு வாசம் வருதான்னு. ஒன்றும் தெரியலையே. சரி சரி. நல்லா இருக்கா? சரி சார். காலையில் எழுந்திரிச்சு கொட்டாயெல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு சுண்டல், நிலக்கடலை, முட்டை எல்லாத்தையும் கொடுத்தேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நித்திவிக்கும். இதான் இன்றைக்கி காலையில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். வேறு எது வேணாலும் பண்ணலாம். இது காலைல பண்ணினோம்னா அவருக்கு எழுந்திரிச்சவொடனே இந்த 1 hour போய் டக்குன்னு வேலை செய்யறதுங்கிறது உடல் ஒத்துழைக்காதுல, ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த உதவியை பண்ணினேன். ஸோ இன்னும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் என்ன, அவ்வளோதான். இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு சாப்பிட வேண்டியதான் இடியாப்பம். இடியாப்பம் மேக் பண்ணுறத ஒரு நாள் வீடியோவை எடுத்து போடுறேன், ஃபுல்லாக பாருங்க எப்படின்னு. அவ்வளோதான் மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.